ரிஷபராசிக்காருங்க என்னென்ன கான்ட்ராக்ட் எடுத்துட்டாங்கன்னா, அதாவது பாருங்க, அழகு நிலையம் அவங்களுக்கு வந்து சரியாக இருக்கும். அதுவும் இல்லைன்னா இந்த மசாஜ் சென்டர் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து அவங்களுக்கு நல்லா இருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெள்ளி பொருள், தங்கம் பொருள், பொதுவாக வெள்ளி கடைனாலே தங்கம் இல்லாமல் இருக்காது. அதில் அப்புறம் தங்கம் இருந்தால் அப்புறம் வைரம் இல்லாமல் இருக்காது. உங்களுடைய வலிமைக்கும் வாய்மைக்கும் தகுந்த மாதிரி அந்தந்த தொழிலை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க அவ்வளோ சிறப்பாக இருக்குங்க. இதுக்கெல்லாம் வந்து தசா புத்தி, அதுக்கப்புறம் வந்து கால நேரம், இதெல்லாம் வந்து பார்க்கன்ற அவசியமே கிடையாதுங்க. ஏன்னா நீங்கள் பிறந்தது அந்த தொழில், நீங்கள் பிறந்தது அந்த லக்னம், அந்த ராசி. அப்போ என்ன பண்ணும், எப்படியா இருந்தாலும் உனக்கு அதான் தொழில். அதுதான் சொல்லுவாங்க, விரலுக்கு தகுந்த வீக்கம் சொல்லுவாங்க இல்லையா. நம்ம பெற்றோருங்க அதிகமாக சம்பாதிச்சிருந்தா நீ பணக்காருங்க. நம்ம பொற்றாரே வந்து தினக்கூலியாக இருந்தான்னு வச்சுங்க, நீங்கள் இப்படி தான் ஆகணும். அதே மாதிரி ஜாதகம் வந்து நல்லா தானே இருக்கு, நான் இதில் தானே இருக்கிறேன், எனக்கு ஏன் இப்படி வரல அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்கு தான் விரலுக்கு ஏற்ற வீக்கம், உங்களுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி. அப்போ வசதி இல்லையா, ஃபேன்சி ஸ்டோர் வச்சுக்கோங்க, நல்லா இருக்கும். அப்போ வசதி இல்லையா, சின்னதாக ஒரு மசாஜ் சென்டர் வச்சுக்கோங்க, நல்லா இருக்கும். வசதி இருக்குதா, நான் சொன்னதை பெரிய பிஸ்னஸாக பண்ணுங்க. அதே மாதிரி இந்த மேஷராசி, இது ரிஷபராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா, நட்பு வந்து இந்த இந்த ஏதவர்கள் இருப்பாங்க இல்லையா, அதாவது மாடு ஆடெல்லாம் வளர்ப்பாங்க பாருங்க, அவங்களுடைய தொடர்பை வச்சுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காதுங்க, மிக சிறப்பாக இருக்கும்.